நான் சதா சக்திசாலியாக இருக்கும் அனைத்து பிராப்திகளையும் எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கும் மிக உயர்ந்த ஆத்மா. எனக்குள் ஒருமுகப்படுத்தும் சக்தி அளவற்றதாக இருக்கின்றது. இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியானது என் முன்னால் வரும் அனைத்து விதமான தடைகளையும் சுலபமாகவே தகர்த்தெறிகின்றது. உழைக்காமலேயே எனது இலக்கை நோக்கி செல்வதற்கான வழி இந்த மாயையிடமிருந்து எனக்கு கிடைக்கின்றது. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது முழுமையாக அனுபவம் செய்கின்றேன். ஒரே ஒருவரின் ரசனையில் அனைவருக்காகவும் நன்மை செய்யும் உள்ளுணர்வை கொண்டு என் மனம் மற்றும் புத்தியை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சக்திசாலியாக மிக உயர்ந்த ஸ்திதியில் இருக்கும் ஆத்மா நான். கனவிலும் எந்த ஒரு சலனமும் இல்லாத சக்திசாலியான ஆத்மா நான். ஓம் சாந்தி. 29/12/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/12/2002 மதுபன். இந்த புது வருஷத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தி ஆகக்கூடிய விசேஷத்தன்மையை காட்டுங்கள். இன்று புதிய யுகத்தை படைப்பவர், புதிய வாழ்க்கையை வழங்கும் வள்ளலான பாப்தாதா புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்களா அல்லது புதிய யுகத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா? புது வருஷத்தை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய வாழ்க்கை, புதிய யுகம் மற்றும் புதிய வருடம், இந்த மூன்றையும் கொண்டாடுகிறீர்கள். பாப்தாதாவும் மூன்றுக்குமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களுடன் பரிசும் தருவார்கள் அல்லவா? ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பரிசு கொடுத்துள்ளார்? கோல்டன் ஏஜ் என்ற பொன்னுலகத்தையே பரிசாக கொடுத்துள்ளார். அனைவருக்கும் பொன்னுலகத்திற்கான பரிசு கிடைத்து விட்டதல்லவா? அந்த பொன்னுலகத்தில், அதாவது புதிய யுகத்தில் அனைத்து பிராப்திகளும் இருக்கும். நினைவிருக்கிறதா உங்களுடைய ராஜ்யம்? கிடைக்கவில்லை என்பதன் அடையாளமே இருக்காது. அப்படிப்பட்ட பரிசை பாப்தாதாவை தவிர வேறு யாராலும் கொடுக்கவே முடியாது. முழு உலகத்திலும் யாரேனும் ஏதாவது பெரிய பரிசை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன கொடுப்பார்கள்? பெரியதிலும் பெரியதாக கிரீடம் அல்லது அரியாசனத்தை, அதாவது சிம்மாசனத்தை கொடுப்பார்கள்.
எப்பொழுது ஸ்தாபனையின் காரியம் ஆரம்பமானதோ அப்பொழுது ஒருவேளை இன்றைய ராணியின் கிரீடம் அல்லது சிம்மாசனம் ஏதேனும் கொடுத்தால் நீங்கள் செல்வீர்களா என்று ஆரம்ப காலத்தில் பிரம்மா பாபா குழந்தைகளிடம் கேட்டிருந்தார். நினைவிருக்கிறதல்லவா? அதாவது உங்களுக்கு தற்காலத்தினுடைய ராணியினுடைய கிரீடத்தையோ சிம்மாசனத்தையோ தந்தால் நீங்கள் அங்கு போய்விடுவீர்களா என்று பாபா கேட்டார். இந்த கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை வைத்து என்ன செய்ய? பாபாவே கிடைத்துவிட்டார் என்று குழந்தைகள் பதில் கூறியிருந்தார்கள். எனவே இந்த பொன்னுலகம் என்ற பரிசுக்கு முன்னால் வேறெந்த பரிசும் பெரியதாக இருக்கவே முடியாது. அங்கு என்னென்ன பிராப்தி என்பது இருக்கும் என்று அநேக குழந்தைகள் கேட்டிருந்தார்கள். பிராப்திகளின் பட்டியல் நீண்டதாகும் என்று பாப்தாதா கூறுகின்றார். ஆனால் சார ரூபத்தில் என்ன கூறுவோம்? வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கவில்லை என்பதே இல்லை. எனவே அப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் அதிகாரிகள் தானே? அனைவரும் ராஜா ஆவீர்களா? அப்படியென்றால் எத்தனை சிம்மாசனங்களை தயார் செய்ய வேண்டியது வரும்? பாப்தாதா கூறுகின்றார், அந்த அரியாசனம் உலகத்தின் அரியாசனம் வெறும் அரியாசனமே. அனைத்து பிராப்திகளும் இருக்கும். ஆனால் இந்த சங்கம யுகத்தின் சுய ராஜ்யம் அதை காட்டிலும் குறைந்ததல்ல. இப்பொழுதும் நீங்கள் ராஜா தானே? பிரஜாவா அல்லது ராயல் குடும்பத்தை சேர்ந்தவரா? என்னவாக இருப்பீர்கள்? எனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று ஒரே ஒரு தந்தை தான் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார். ராஜா தானே? ராஜ யோகியா அல்லது பிரஜை யோகியா? இந்த நேரத்தில் அனைவரும் இதய சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம் என்ற இந்த ஆன்மீக போதை உள்ளதல்லவா? ஏனெனில் இந்த நேரத்துக்கான சுயராஜ்யத்தின் மூலம்தான் எதிர்கால ராஜ்யம் உங்களுக்கு பிராப்தியாக கிடைக்கிறது. இந்த சங்கம யுகம் என்பது மிக 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 விலை மதிப்பற்ற சிரேஷ்டமான சமயமாகும். சங்கம யுகத்தை பற்றி பாப்தாதாவும் குழந்தைகளும் அறிவார்கள். சங்கம யுகத்திற்கு மிக மிக மகிழ்ச்சியோடு என்ன பெயரை தந்திருக்கிறார்கள்? மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம் இது. ஏன்? இந்த சங்கமம் போன்று முழு கல்பத்திலும் வேறெந்த நேரமுமே கிடையாது. காரணம் என்ன? பரமாத்மாவின் சந்திப்புக்கான ஆனந்தம் முழு கல்பத்திலும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் என்ன? ஆனந்தமே ஆனந்தம், மகிழ்ச்சி தான் அல்லவா? ஆனந்தம் தானே? குழப்பம் அடையவில்லை தானே? தன்னுடைய சகோதர சகோதரிகளை பரமாத்மா தந்தையின் சொந்தமாக ஆக்க வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கிறதல்லவா? இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று திட்டம் உருவாக்குகிறீர்கள் தானே? ஏனென்றால் எதற்கு உயர்ந்த பிராப்தி ஏற்படுகிறதோ அதை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்க முடியாது. இந்த சங்கம யுகத்துக்கான பிராப்தி பொன் உலகத்திலும் இருக்கும். இப்போதைய புருஷார்த்தத்தின் பலன் எதிர்கால பொன் உலகமாகும். எனவே சங்கம யுகம் நன்றாக உள்ளதா அல்லது சத்யுகம் நன்றாக உள்ளதா? எது பிடித்திருக்கிறது? சங்கம யுகம் பிடித்துள்ளது தானே? இடையிடையில் மாயை வந்து விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது குழப்பம் ஏற்படுகிறது. அநேக குழந்தைகள் சகஜ யோகத்தை கஷ்டமான யோகமாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்படி இல்லை, ஆனால் ஆக்கிவிடுகிறார்கள். உண்மையில் அது மிகவும் எளிமையானது. கடினமாக தோன்றுகிறதா? சதா அப்படி இல்லை, ஆனால் அவ்வப்போது கடினமாக இருக்கிறதா? யார் கடினமான யோகியோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். யாருமே கை உயர்த்தவில்லை. முழு சபையும் இருக்கும்போது எப்படி கையை உயர்த்துவார்கள்? அனைத்து குழந்தைகளும் எனது பாபா என்று மிகவும் குஷியோடு கூறுகின்றார்கள். என்னுடைய பாபாவா அல்லது தாதிகளின் பாபாவா? தாதி ஜானகியுடைய பாபாவா? எனது பாபாவா? அல்லது தாதி பிரகாஷ்மணிக்குரிய பாபாவா? முழு நாளும் என்ன நினைவில் இருக்கிறது? எனது என்பது தானே. பாபா மிகவும் சகஜமான யுக்தியை கூறுகின்றார். எத்தனை முறை எனது எனது என்று கூறுகிறார்கள்?
முழு நாளில் எத்தனை முறை எனது என்ற சப்தத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? எண்ணி பார்த்தால் அதிகமான முறை எனது என்ற வார்த்தையை பேசுகிறீர்கள். எனது என்ற வார்த்தையை சொல்லும்போது எனது என்பவர் யார்? என்னுடையவர் என்பவர் யார்? என்னுடைய பாபா, மேரா பாபா. இது கஷ்டமா? அவ்வப்போது மறந்து போகிறீர்கள் தானே? பாப் தாதா எந்த ஒரு புதிய வார்த்தையையும் உங்களுக்கு கொடுக்கவில்லையே. நான் என்ற சொல்லை சதா நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். எனும்போது நான் யார் மற்றும் என்னுடையவர் யார்? ஆனால் அநேக குழந்தைகள் கஷ்டமான புருஷார்த்தம் செய்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் இவ்வாறு யோசிக்கிறார்கள், புள்ளி 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 என்று. மேலும் புள்ளியானது வழுக்கி கொண்டு சென்று விடுகிறது. புள்ளிதான், ஆனால் எப்படிப்பட்ட புள்ளி, நான் யாராக இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது முயற்சி என்பது இனிமையானதாகிவிடும். வெறும் ஒளி புள்ளி என்று கூறுகிறார்கள், எனவே கஷ்டமாக தோன்றுகிறது. சகஜமான முயற்சியை, மகிழ்ச்சியான முயற்சியை செய்யுங்கள். இந்த புத்தாண்டில் புருஷார்த்தத்திலும் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். ஆனால் சிரேஷ்டத்தின் கூடவே முதலில் எளிமையாகவும் இருக்க வேண்டும். புருஷார்த்தம் அல்லது முயற்சி என்பது எளிமையாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் மிகவும் உயர்ந்ததாகவும் இருக்க வேண்டும். இரண்டும் சாத்தியமா? பாப் தாதா சோதனையிட்டு கொண்டே இருக்கிறார் அல்லவா? சோம்பேறித்தனமான புருஷார்த்தம் என்பது சகஜ யோகியின் அர்த்தம் அல்ல. சகஜ யோகி என்றால் சோம்பலுடைய முயற்சி செய்பவர் என்பது அல்ல. எளிதாகவும் அதே சமயம் சிரேஷ்டமாகவும் முயற்சி என்பது இருக்க முடியும். இந்த வருஷம் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது, ஏனென்றால் நீங்கள் சகஜ யோகிகள். ஆனால் சோம்பேறியாக ஆகக்கூடாது. சமயத்தின்படி இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் இந்த விசேஷமான லட்சியம் உள்ளது. சமயத்தின்படி இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் இந்த விசேஷமான லட்சியம் இருக்க வேண்டும். என்னென்ன கஜானாவை நீங்கள் அடைந்துள்ளீர்கள்? சமயம், சங்கல்பம், குணம், ஞானம், சக்திகள். இவை அனைத்திலும் பெரிய கஜானா சங்கல்பம் என்பதாகும். சிரேஷ்டமான சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம். இந்த அனைத்து கஜானாக்களையும் தினமும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதிக அளவில் பகிர்ந்து அழியுங்கள். வள்ளலின் குழந்தைகள் நீங்கள், மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். அதிகமாக பங்கிட்டு கொடுங்கள், பயன்படுத்துங்கள் மற்றும் வெற்றியை பிராப்தியாக அடைந்து விடுங்கள். இந்த விசேஷத்தன்மையை புத்தாண்டில் நிரந்தரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பயன்படுத்த வேண்டும் மற்றும் வெற்றி பெற வேண்டும். எந்த காரியத்தையும் செய்யுங்கள், ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை பயன்படுத்தி கொண்டே இருங்கள். அதன் மூலம் வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். யோசித்து பாருங்கள், வெற்றிக்கான உரிமை பிராமண ஆத்மாக்களான உங்களை தவிர வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? ஏனென்றால் பாபா உங்களுக்கு வெற்றி மூர்த்தி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்துவிட்டார். பாப் தாதா சதா என்ன கூறுகிறார் என்றால், ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரம், வெற்றி சொரூபம் ஆவீர்கள். நீங்கள் வெற்றி நட்சத்திரங்களா அல்லது கஷ்டப்படும் நட்சத்திரங்களா? பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் வெற்றி நட்சத்திரம் என்ற இந்த பார்வையில்தான் பார்க்கின்றார். ஆதியில் பிரம்மா பாபா எவ்வளவு காலத்தில் அனைத்தையும் பயனுள்ளதாக்கினார் என்பது நினைவிருக்கின்றதா? இப்போது வரைக்கும் தன்னுடைய நேரத்தை வெற்றியடைய வைக்கின்றார். கர்மாதீத நிலையையும் அடைந்து விட்டார். ஆனாலும் எத்தனை கடிதங்கள் எழுதுகின்றார். இறுதி நாள் வரை தனது வாயினால் மகா வாக்கியத்தை கூறினார். இறுதி நாள் வரை அனைத்தையும் பயனுள்ளதாக்கினார். இறுதி நாள் வரை குழந்தைகளின் கடிதங்களுக்கு பதிலளித்தார். ஆகையினால் வெற்றியை அடைந்து விட்டார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். உண்மையில் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துவதுதான் வெற்றி மூர்த்தி ஆவதாகும்.
பிரம்மா பாபாவின் மேல் எங்களுக்கு அளவற்ற அன்புள்ளது என்று அனைவரும் நம்பிக்கையோடு கூறுகிறோம் அல்லவா? எனவே அந்த அன்புக்கான அடையாளமாக பிரம்மா தந்தைக்கு என்ன பிரியமாக இருக்குமோ அது குழந்தைகளுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். சமயம், சங்கல்பம் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களும் பயனுள்ளதாக ஆக்கி வெற்றி பெற்றே தீர வேண்டும். வீணாக்கிவிடக்கூடாது. ஃபாலோ ஃபாதர் என்றால் தந்தை மீதுள்ள அன்புக்கு அடையாளம் தந்தையை பின்பற்றுவதாகும். பிரம்மா பாபா என்ன விசேஷத்தன்மையை காட்டினார்? எதை யோசித்தாரோ அதை ஒரு வினாடியில் செய்தார். வெறும் யோசிக்க மட்டுமில்லை, திட்டங்களை மட்டும் உருவாக்கவில்லை, நடைமுறையில் செய்து காட்டினார். எனவே நீங்களும் அப்படித்தானே? தந்தையை பின்பற்றுபவர்கள்தானே? நல்லது. இந்த வருடம் லட்சியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பயன்படுத்துங்கள் மற்றும் வெற்றி பெறுங்கள். இதை அனைவரும் பக்காவாக தனக்குள் உறுதியாக்கி கொண்டு விட்டீர்களா? வெற்றி அடைய செய்ய வேண்டும், வீணாக்கக்கூடாது. சங்கமயுகம் சக்திசாலியான யுகம், வெற்றி நிறைந்த யுகம், வீணாக்குவதற்கானது அல்ல. வீணான விஷயத்தில் 63 ஜென்மம் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த சிறிய யுகம் வெற்றி அடைய செய்யும் யுகமாகும். ஒருவேளை நீங்கள் நேரத்தை வெற்றி அடையச் செய்தால், அதாவது முழுமையாக பயனுள்ளதாக்கினால், எதிர்காலத்திலும் பாதி கல்பம் முழு நேரமும் ராஜ்ய அதிகாரியாக ஆகலாம். ஒருவேளை அவ்வப்போது வெற்றி அடைந்தால் ராஜ்ய அதிகாரியும் அவ்வப்பொழுதுதான் ஆவீர்கள். சமயத்தின் வெற்றிக்கான பிராப்தி இதுவாகும். அதேபோல சுவாசத்தை வெற்றியடையச் செய்வது என்றால், அதாவது பயனுள்ளதாக ஆக்கி கொண்டோம் என்றால் 21 ஜென்மமும் ஆரோக்கியமாக இருப்போம். சுவாசத்தை வெற்றி பெறச் செய்து கொண்டே இருந்தால், அதாவது முழுமையாக ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் 21 ஜென்மமும் ஆரோக்கியமாக இருப்போம். போக போக இதய துடிப்பு நிற்பது என்பதெல்லாம் இருக்காது. யாருக்கேனும் இதயம் நின்று விடுகிறது, நரம்பு நாளங்களெல்லாம் அடைத்து விடுகின்றது என்பதெல்லாம் இருக்காது. அவ்வாறே ஞானத்தின் பொக்கிஷத்தையும் கூட வெற்றி அடைய செய்யுங்கள். ஞானம் என்றால் புரிதல் ஆகும். அங்கு நீங்கள் மந்திரிகளின் அவசியமே இல்லாத அளவிற்கு புத்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். இன்றைய காலத்தில் பாருங்கள், பதவி ஏற்றதுமே முதலில் மந்திரி சபையை கூட்டுகிறார்கள். அங்கு உங்களுக்கு துணையாக இருப்பார்கள், ஆனால் மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். ராயலான குடும்பத்தின் ஒவ்வொருவரும் தர்பாரில் அமரக்கூடிய கிரீடம் அணிந்தவராக இருப்பார்கள். ராயல் குடும்பம் என்பது குறைச்சலானது அல்ல. அவர்கள் சிம்மாசனத்தில் அமரவில்லை என்றாலும் பதவி ஒரே மாதிரி இருக்கும். ஆகையால் சிம்மாசனதாரிகள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் யோசிக்காதீர்கள். ஆனால் நீங்கள் கூட ராஜ்ய தர்பாரில் ராஜ்ய அதிகாரி என்ற ரூபத்தில் இருப்பீர்கள். உங்கள் தலையிலும் கிரீடம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கும். எனவே நீங்கள் என்ன ஆவீர்கள்? நம்பர் 1 ஆவீர்களா அல்லது நம்பர் வாரியாகவா? நம்பர் 1 ஆக வேண்டும் என்றால் முதலில் வெற்றி அடைய வேண்டும். செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? 1 ஆக வேண்டும் என்றால் வின் பண்ண வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். செய்வேன், செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாபா சிந்தி சமூகத்தினர் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். பிரம்மா பாபாவின் தேசவாசிகள், எனவே தேசவாசிகளிடம் அன்பு ஏற்படுகின்றது. அடுத்த வருடம் நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்பொழுது ஒருவரையாவது அழைத்து வர வேண்டும் என்று பாபா சிந்தி சமூக ஆத்மாக்களை பார்த்து கூறுகின்றார். உங்களிடம் பொக்கிஷங்கள் அதிகமாக உள்ளது. குணங்களின் பொக்கிஷம் எவ்வளவு பெரியது!
சக்திகளின் பொக்கிஷம் எவ்வளவு பெரியது, உயர்ந்தது. எனவே குணதானம், சக்திகளின் தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் வள்ளலாக ஆகுங்கள். யாரெல்லாம் வந்தாலும், அவர்கள் யார் சம்பந்தத்தில் வந்தாலும், தொடர்பில் வந்தாலும், அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது குணங்களை அல்லது சக்திகளை பரிசாக கொடுத்துவிட வேண்டும். வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. எதுவுமே இல்லை என்றாலும் பாபாவின் செய்தி என்ற இனிமையான சொற்களை, அந்த இனிமையான வார்த்தையையாவது பரிசாக கொடுங்கள். உலகத்தினர் ஏதாவது பண்டிகை கொண்டாடினார்கள் என்றால் ஒருவர் மற்றவருக்கு இனிப்பை வழங்கி வாயை இனிப்பாக்குகிறார்கள். ஆனால் பாப்தாதா வாயை இனிமையாக்க வேண்டும் தான், ஆனால் தன்னுடைய இனிமையான முகத்தையும் காட்ட வேண்டும் என்று கூறுகிறார். வாய் மட்டுமல்ல, முகமும் இனிமையாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களிடம் இனிமை நிறைந்துள்ளது தானே. பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் நிரம்பியிருங்கள். இந்த பொக்கிஷங்களை எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும், குறையாது. எனவே இந்த வருடம் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தேனா? ஒருவேளை நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் கூட இனிமையான சக்திசாலியான திருஷ்டியை கொடுத்து விட வேண்டும். ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டும், வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. இது எளிதுதானே அல்லது கடினமா? நல்லது. ஒரு வினாடியில் மனதின் ட்ரில் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கிறதா? ஒவ்வொருவரும் முழு நாளில் எத்தனை முறை இந்த ட்ரில்லை செய்தீர்கள்? இதை குறித்து கொள்ளவும். இந்த மனதின் ட்ரில் எத்தனை முறை செய்வீர்களோ அந்த அளவுக்கு சகஜ யோகி மற்றும் சரளமான யோகியாக ஆகிவிடுவீர்கள். ஒரு பக்கம் மனதின் சேவை, மறுபக்கம் மனதுக்கான பயிற்சி. அவ்வப்போது நிராகாரி, அவ்வப்போது ஃபரிஷ்தா. பிரம்மா பாபா ஃபரிஷ்தாக்களாகிய உங்களை வரவேற்று கொண்டிருக்கின்றார். ஃபரிஷ்தாவாக ஆகி பிரம்மா பாபாவுடன் தன்னுடைய வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் செல்ல வேண்டும். பிறகு தேவதையாக ஆகி திரும்பி வர வேண்டும். நல்லது. நாலாபுறத்திலிருந்தும் மிக மிக அன்பான நினைவுகளை குழந்தைகள் கார்டுகளின் ரூபத்திலோ கடிதங்களின் ரூபத்திலோ பாப்தாதாவுக்கு கொடுத்தனுப்பியிருக்கிறார்கள். அவை தந்தையிடம் வந்து சேர்ந்துவிட்டன. ஒவ்வொரு குழந்தையும் என்னுடைய நினைவை பாபாவுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை பாபா அறிவார். அவை வந்து சேர்ந்துவிட்டது. அன்பு நினைவு கொடுத்த மிகச் செல்லமான குழந்தைகள் பாப் தாதாவுக்கு எதிரிலே இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெயர் சகிதமாக வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய யுகம் மற்றும் புதிய வருடத்தின் மிக 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 பல பல மடங்கு, பல பல கோடிக்கணக்கான மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை வழங்குகிறார். நாலாபுரத்தில் இருக்கும் மிக அன்பான, மிகவும் பிரியமான குழந்தைகளுக்கு பல மடங்கு புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள். இந்த நிமிடம் எது கடந்ததோ, என்னவோ கடந்தது. இது விடை பெற்ற மற்றும் முடிந்துவிட்ட காலம். ஒரு பக்கம் விடை கொடுப்பது, தனக்குள் முழுமையாவதில் குறையை அனுபவம் செய்கின்றார்கள் என்றால் அந்த குறைகளுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விட வேண்டும். மற்றும் மேலே பறந்து செல்வதற்கான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்கச் செய்யும் நம்பர் 1 விசேஷமான ஆத்மா ஆகுக. நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்கச் செய்யக்கூடிய நம்பர் 1 விசேஷமான ஆத்மா ஆகுக. விளக்கம். அனைத்து பிராமண ஆத்மாக்களின் உள்ளே நான் நம்பர் 1 விசேஷமான ஆத்மாவாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த சங்கல்பம் மற்றும் செயல்களின் வித்தியாசத்தை அழிப்பதற்காக நீங்கள் நினைவுகளை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எப்படி கேட்பதும் அறிந்து கொள்வதும் நினைவில் இருக்கிறதோ,
அப்படியே தன்னை அந்த அனுபவத்தின் நிலைக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். இதற்காக தன்னுடைய மற்றும் தற்கால நேரத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு மனம் மற்றும் புத்தியை ஏதேனும் அனுபவத்தின் இருக்கையில் நீங்கள் நிலைநிறுத்தி விடுங்கள். அப்போது நம்பர் 1 விசேஷமான ஆத்மாவாக ஆகிவிட முடியும். தன்னுடைய மற்றும் தற்சமயத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு மனம் மற்றும் புத்தியை ஏதாவது ஒரு அனுபவம் என்ற இருக்கையிலே நிலையாக நிறுத்திவிடுங்கள். அப்பொழுது நீங்கள் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: தீயவற்றில் பொறாமையை விட்டுவிட்டு நல்லவற்றின் போட்டியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தீயவற்றில் பொறாமையை விட்டுவிட்டு நல்ல விஷயத்தில் போட்டியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.